ஒரு நண்பர் ஒருத்தர் சத்சங்கத்துக்கு வந்திருந்த நண்பர், அவர் சொன்னார், அவர் ஒரு ஜோசியர்கிட்ட போனார், ரொம்ப பெரிய ஜோசியர்கிட்ட. அந்த ஜோசியருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு, அப்பா உனக்கு அடுத்த 2.5 வருஷத்துக்கு ராகு, அதுக்கப்புறம் 7.5 வருஷத்துக்கு சனி, ஏறத்தாழ ஒரு 10 வருஷம் கொடுமையான துக்கமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். இந்த நண்பர் கேட்டாராம், அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னங்க ஆகும்? ஜோசியர் சொன்னாராம், கவலைப்படாத, பழகி போயிடும் அப்படின்னா. வாழ்க்கை பல நேரத்தில் இப்படித்தான், மெதுவா இன்சென்சிட்டிவ் ஆயிடுறோம். மெதுவா நமக்குள்ள எழுகின்ற கேள்விகளுக்கும் நமக்குள்ள எழுகின்ற துக்கங்களுக்கும் இன்சென்சிட்டிவ் ஆயிடுறோம். அது மட்டும் இல்லாம பெரிய பிரச்சனை என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்துக்கும் இன்சென்சிட்டிவ் ஆயிட்டோம்னா நம்மளை சுத்தி இருக்கவங்களுடைய மன உளைச்சல் மன துக்கத்துக்கும் இன்சென்சிட்டிவ் ஆயிரும். அதை பத்தியும் கவலைப்படுறதில்லை. நமக்கு என்ன ஆகணுமோ அது நடந்தா போதும், ஒன்னும் அதை பத்தி கவலைப்படவே வேண்டியதில்லை. சினிமா தியேட்டர்ல ஒரு கணவனும் மனைவியும் இடைவேளை நேரத்துல எந்திரிச்சு வெளியில போறார்கள். இடைவேளை விட்டு திரும்பி வரும் பொழுது அந்த ரோல லாஸ்ட்ல உட்கார்ந்திருந்த ஒரு நபரை பார்த்து அந்த கணவன் கேட்கிறாரு, போகும்போது உங்க காலை நான் மெரிச்சிட்டேனா தவறி அப்படின்னு. அந்த மனுஷர் பயங்கர கோபமா, ஆமாயா என் காலை தான் என் மெரிச்சிட்டு போனார். ஒருவேளை இந்த கேட்டவர் மன்னிப்பு கேட்பாரோன்னு நினைச்சிட்டு ரொம்ப வேகமா சொன்னார், என் காலை தான் மெரிச்சிட்டு போனேன் அப்படின்னு. இந்த கணவர் மனைவி பக்கம் திரும்பி, இதான் நம்ம ரோவாமா, உள்ள போலாம் அப்படின்னாராம். ஒரு மனிதனுடைய துக்கம் தன்னுடைய ரோ இதுதான் கண்டுபிடிக்கிற அளவுக்குத்தான் உபயோகமாகின்றது. இன்சென்சிட்டிவ் ஆயிடுறோம். பல நேரத்துல வாழ்க்கையில நம்முடைய துக்கத்துக்கு இன்சென்சிட்டிவ் ஆகிற மாதிரியே மற்றவங்களுடைய துக்கத்துக்கு இன்சென்சிட்டிவ் ஆயிடுறோம். காரணம், இதை பற்றி ஆழ்ந்த அறிவு இல்லாதது. எம்பெருமான் மிக தெளிவா சொல்றாரு, கர்மத்தை செய்யாமல் விடுவதனால், வேலையை செய்யாமல் விடுவதனால் மனிதன் பூரணத்தன்மையை அடைவதில்லை. ஏன்னா நம்முடைய அடிப்படையான உடல் அமைப்பிலேயே மன அமைப்பிலேயே இயங்குவதற்கான சக்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இன்னேட் இன்டெலிஜென்ஸால, நம்முடைய வெரி டிஎன்ஏ பில்டப் ஆலேயே நாம இயங்குவதற்கான மெக்கானிசமா தான் பில்டப் ஆயிருக்கும். நமக்குள்ள இருக்கிற 100% இன்டெலிஜென்ஸ்ல நம்முடைய முழுமையான, அது நம்முடைய உடல் மனம் இதெல்லாம் சேர்ந்தது 100%. அதுல 33% மந்தத்தன்மை, 33% வேகமாக இயங்கும் தன்மை, 33% அமைதித்தன்மை. இதுல முழுமையா 100% மந்தத்தன்மையிலையும் இருந்துட முடியாது, 100% இயங்கும் தன்மையிலையும் இருந்துட முடியாது, 100% சாந்தத்தன்மையிலையும் இருந்துட முடியாது. நாம அதிகபட்சமா என்ன பண்ண முடியும்னா, அந்தந்த தன்மை மேல் வரும் பொழுது ஆழ்ந்த அமைதியோடு அதோடு இணைந்து இயங்குவது. இப்போ மந்தத்தன்மை மேல் வரும் பொழுது அது கூட இணைந்து கோஆபரேட் பண்ணாம, இல்ல இப்படிலாம் இருந்தா வாழ்க்கை வீணா போயிடும் அப்படின்னு பரபரப்பு தன்மையை உருவாக்குனீங்கன்னா அது துக்கமா டிப்ரெஷனா மாறிடும். இல்ல வேலை செய்யணும்ன்ற உணர்வு மேல வரும்போது அது கூட கோஆபரேட் பண்ணாம சும்மா இருக்கலாம்னு உங்களை கட்டுப்படுத்துனீங்கன்னா சோம்பல்தனமா மாறிடும். இல்ல சாந்தத்தன்மை மேல வரும்பொழுது, என்ன இவ்வளவு அமைதியானா இருக்கேன், இப்படியே இருந்தேன்னா என்ன ஆகிறது, என்னவோ ஒரு மாதிரி வெறுமையா இருக்கே அப்படின்னு அதையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திரும்பவும் டிப்ரெஷனா மாறும். உண்மையில பாத்தீங்கன்னா நமக்குள்ளே எழுகின்ற 3 தன்மைகளையும் நாம் இனிமையாக எதிர்கொள்ளாமல் மாறி மாறி அதனோடு விளையாடும் பொழுது வருவதுதான் துக்கம். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இந்த 3 தன்மையுமே வரும். அதோட நாம மாறி மாறி முறை தெரியாத விளையாடும் பொழுது வருவதுதான் துக்கம். எப்படி வாழ்க்கையை எதிர்கொள்வது? இங்க கிருஷ்ணன் சொல்றாரு, வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு சும்மா இருப்பதனாலே ஜீவன் முக்த தன்மை அடையப்படுவதில்லை.